நல்லா இருக்கு தானே? இந்த கராட்டி பெல்ட் கட் மாதிரி கரா என்ன பார்க்கும்போது ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு அல்லது ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் நடிக்க போற மாதிரி ஆட போற மாதிரி இருக்கா 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 இருக்கா? எனக்கு வயல்ல நிக்கிற பொம்மை மாதிரி தான் இருக்கு. வணக்கம். வெள்ளவத்தையில் நிற்கிறேன். வெள்ளவத்தையில் எங்கே அப்படின்னு சொன்னால் ஜோய் க்ளோரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான். பெண்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது சந்திரமுகியாக மாறுற தருணங்கள் அப்படி என்று கொஞ்சம் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஃபேன்சி கடைகளை கண்டா அதில் இருக்கிற பொருட்களை கண்டா எதை கண்டாலும் மாறிடுவாங்க அதோட உடுப்பு. அந்த மாதிரி வெள்ளவத்தையில் இருக்கிற ஜோய் க்ளோரிஸுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் நல்ல தரமாக நல்லமா எங்கே வாங்கலாமக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இது. அங்கதான் இப்ப உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பொருட்கள் அதுக்கு நாங்கள் பயன்படுத்த பொருட்கள் தரமாக இருக்கணும், முகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பிராண்டட் ஆனதை தான் நாங்கள் வாங்குவோம். அந்த மாதிரி நீங்கள் இருக்குது இங்கே பாருங்கள். இது மேக் அதோட ஃபவுண்டேஷனும் இருக்குது. இதுவும் நாங்கள் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு தான் பவுடர் போடுவோம். இந்த ஹூதா பியூட்டி இப்போ அநேகமாக எல்லாருமே பாவிக்கிற ஒரு பிராண்ட். இதுவும் இங்கே இருக்குது. பிராண்டட்டான மேக்கப்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அநேகமாக இங்கே இருக்குது ஜோய் க்ளோரிஸில். இது டோரேஜ். இதை இம்போர்ட் பண்ணுறது ஜோய் க்ளோரிஸ் தான். நீங்கள் இப்போ சுயதொழில் செய்கிறீங்க அல்லது பெரிய ஒரு கடை இருக்குது ஊர்லேயோ இங்கேயோ எப்படியோ நீங்கள் ஹோல்சேலாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜோய் க்ளோரிஸுன்ற கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நாங்கள் தரோம். அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி ஹோல்சேலாயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாடி ஸ்ப்ரே எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. ஒன்று எடுத்து இதான் சாட்டோண்டு அடிச்சு பாவோம். நல்லா இருக்கு வாசம். எல்லா விதமான பிராண்ட் பெர்ஃப்யூமுமே இருக்குது. டியோட்ரண்ட்ல இருந்து எல்லாமே இருக்குது. அதிகமாக என்ன சொல்கிறது மருதாணி ஆரம்பத்துலலாம் நாங்கள் வைப்போம். ஆனால் இப்போ நகர்ப்புறங்களில் வந்ததுக்கு பிறகு இல்லை கிராமப்புறத்தில் கூட இந்த மருதாணி வைக்கிறதெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு. ஆனால் அதுதான் உண்மையிலே இயற்கையான என்ன சொல்கிற ஆரோக்கியமான ஒரு விஷயம், இயற்கையான அழகும் கூட. ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ்களை அடித்து தான் நாங்கள் எங்களுடைய நகங்களை இப்போல்லாம் அழகாக்குறது. அந்த மாதிரி எல்லா விதமான கலர்லையும் இந்த மாதிரி பேக்காக வச்சுருக்கு. இது நாங்கள் எங்கேயாவது போகும்போது கூட கொண்டு போகிறதுக்கும் சுகம். இன்னொரு பேக் வாங்கி அதை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி பேக்காக இருக்கேக்குள்ள அப்படியே ஒரே அடியாக அலைக்க அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன பேக்கர் முக்கியமான கலர்ஸோடு இருக்குது. கடைக்குள்ளே நீங்கள் வந்த உடனேயே வரும்போதே முக்கியமாக நான் ஏற்கனவே காட்டின மாதிரி ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி மேக்கப்புக்கு தேவையான சாமான்கள், பாடி ஸ்ப்ரே, நெயில் பாலிஷ், தலைக்கு போடுற கிளிப், சீப்பு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ முதலாவது மாடிக்கு போகிறோம். போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது கேர்ள் பண்ணுறதுக்குரிய மிஷின், ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்குரியது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்ட், அதாவது முக்கியமான தரமான நல்ல பிராண்ட் எல்லாமே இருக்குது. அதோட நீங்கள் புதுசாக ஏதாவது சலூன் அல்லது பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான ஃபர்னிச்சர் கூட இங்கே இருக்கு. முதலாவது மாடிக்கு வந்திருக்கிறோம். வரும்போதே கூடை இருக்கு. இந்த கூடை என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த நகையை என்ன சொல்கிறது இதுக்குள்ள நீங்கள் வாங்க போகிற பொருட்களை கிள்ளி வாங்கக்கூட அள்ளி போட்டு வாங்கணுன்றதுக்காக. சூப்பர் மார்க்கெட் போனாலாம் நாங்கள் பெரிய ஒரு தள்ளுவண்டி மாதிரி கொண்டு வச்சுருப்பாங்க தானே, அதே மாதிரி ஒரு கூடை. இது இந்த கண்ணாடி வளையல்களை பார்த்தாலே வளகாப்புக்கு கண்ணாடி வளையல்கள் தான் பயன்படுத்துறது. அந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்குது. வளகாப்புக்கு தேவையான கண்ணாடி காப்பு போடும்போது அந்த செல் 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 சத்தம் கேட்கும். அதுக்காகவே இருக்குது. எல்லா கலர்லேயும் இருக்குது. காப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா நேர்த்தியாக இருக்குங்க பாருங்கள். இந்த கல்லுகள் எல்லாமே விழாது. அவ்வளவு நேர்த்தியாக இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் தானே, அந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பளபளன்னு இருக்குது. அந்த லைட்டுக்கு நல்ல வெளிச்சத்துக்கு நல்லா ஜொலிக்கிற மாதிரியே இருக்குது. இது பூட்டு காப்பு. இந்த பாருங்கள், இந்த பூட்டு காப்பு. இது இந்த கல்லெல்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி எல்லா விதமான கல்லும் இருக்குது. இதில் எல்லா கலர்லேயுமே இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்ச இந்த காப்பு செட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒன்றை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் முக்கியமாக நான் சொல்கிறது இதுதான். இங்கே பாருங்களேன், இந்த பல்லக்கில் ராஜா ராணி
இந்த இருக்கு, இதில் ராணியை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான இடம். ஜோய் குளோரிஸின்ற இந்த பிரைடல் ஜுவல்ஸ் வந்து ரெண்டுக்கு கொடுக்குற பகுதி. இலங்கையில் வந்து முதல் தடவையாக பிரம்மாண்டமான முறையில் பிரைடல் ஜுவல்ஸை வந்து ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஜோய் குளோரிஸ் தான். இந்தியாவில் இருந்து நேரடியாக மேனுஃபேக்சர் பண்ணி இலங்கைக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வரப்படுது. இலங்கையிலையும் இந்த கேண்டியன் ஜுவல்ஸ் அது மாதிரி இன்னும் ஒரு சில ஜுவல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு தானே? கராட்டி பெல்ட் கட் மாதிரி. கரா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மா அவரால் பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறேன். அதாவது இதே மாதிரி இப்போ பாருங்க, இதெல்லாம் தலைக்கு தேவையான என்ன சொல்கிறது, அந்த ஜடை அது இதெல்லாம் வச்சு சாரி எல்லாம் கட்டி ஒரு மணப்பொண்ணா வலிக்கிட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடும்போது இன்னும் அழகா இருக்கு. எனக்கு வடிவா இருக்கு, அது வேற பிரச்சனை. இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு டைம் எடுத்து வீடியோ பண்ற நேரத்துல போட்டிருக்கீங்க, என்ன நோக்கம் அது? பாத்து என்ன நோக்கம்னு சொன்னா என்ன சொல்றது, இந்த ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆடை பாதி இந்த மாதிரி ஜுவல்ஸ் பாதியா நாங்க போட்டுக்கொண்டு ஒரு திருமணத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்து நாங்க இந்த மாதிரி போகும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து அரக், அதாவது அரக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆரம்ப நாட்களில் வந்து திருமணங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி நகைகள் தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரதநாட்டிய அரங்கேற்றம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த நகைகள் தான் பயன்படுத்தப்படுறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே இல்லையோ, அதிகமாக இல்லையோ, நல்ல தரமான முறையில் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி வெளிநாட்டில் முக்கியமாக இந்தியாவுக்கெல்லாம் போய் வாங்குற மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வந்து போயிருக்கணும். ஆனால் ஜோய் குளோரிஸில் வந்து இது இருக்குது. ஐம்பொன்களால் வந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த அரக்கு. நல்ல என்ன சொல்கிறது, போடும்போது அதுவும் தூரத்தில் நின்று ஒரு அரங்கேற்றத்தில் பரதநாட்டியத்துக்கு ஆடும்போது பார்க்கும்போது இந்த நகைகள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஆக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சாமி தெய்வங்களுக்கு போடுற மாதிரியான நகை. இது நீங்கள் கோவிலுக்கும் பயன்படுத்தலாம், வீட்டில் இருக்கிற சாமி சிலைகளுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம். என்னை பார்க்கும்போது ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு அல்லது ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் நடிக்க போகிற மாதிரி ஆட போகிற மாதிரி இருக்கா? எனக்கு வயலில் நிற்கிற பொம்மை மாதிரி தான் இருக்கு. ஓ, வயலில் நிற்கிற பொம்மை வடிவான பொம்மை இருக்கு தானே? ஓ, நீங்கள் வடிவான பொம்மைன்னு வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி பார்த்தீங்க தானே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வர வேண்டியது ஜோய் குளோரிஸ் தான். இப்போ நாங்கள் 2வது மாடியில் நிற்கிறோம் ஜோய் குளோரிஸில். இந்த 2வது மாடியை சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு இருக்கிற அத்தனை பொருட்களுமே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் தான். முக்கியமாக இந்த சலங்கை, நாங்கள் சும்மாவே ஆடுவோம், சலங்கை கட்டினா எப்படி ஆடுவோம்ன்ற மாதிரி சலங்கை கூட இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான, இப்போ நீங்கள் வந்து எந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகமாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த கதாபாத்திரம் நான் அப்படின்னு சொன்னால் அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரியான இதுகள் கூட இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்து இத்தனை 1 2 3 4 தலை பார்த்தீங்க தானே? எனக்கு பிடிச்சவர் இந்த பகுதி வந்து சாரி தையலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது. நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு தேவையான பொருட்களும் வாங்கலாம். சும்மா சாதாரணமாக நீங்கள் தையலுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் வேணுமோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வீடுகள் எல்லாம் வைப்போம் தானே, அதுக்கு நிறைய காசு, அதாவது ஒரு நாளைக்காக நிறைய காசு கொடுத்து வாங்குறதை விட இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஜோய் குளோரிஸுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த நேரத்துக்கு நாங்கள் பாவிச்சு போட்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. சரி, இப்போ வீடியோ இதோட முடிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து நகை எடுக்கிறவங்களுக்கு, அதே நேரம் ஃபேன்சி பொருட்களை வந்து தரமான முறையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்.